ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பொள்ளாச்சி பண்ணையார் ரியல் எஸ்டேட்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ பார்த்துட்ருக்கிற லேண்டு பார்த்தீங்க அப்படின்னா பொள்ளாச்சி டு ஆலியார் ரோடுங்க. அந்த ஆலியார் ரோட்டில் 4ஆம் ஓனர் சுங்கம்னு சொல்லுவாங்க. அந்த சுங்கத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் இருக்குதுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா, அந்த தோட்டத்துக்கான கிணறு அதுதாங்க. நல்ல பெரிய கிணறு, நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க. இந்த தோட்டம் மொத்த ஏக்கர் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஏக்கர் 40 சென்ட்டுங்க. ரொம்ப அருமையான ஒரு தோட்டங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 தென்னை மரம் இருக்குது. பேலன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எம்டி லேண்டாக தான் இருக்குதுங்க. இந்த லேண்டுடைய ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 வழியாக இந்த தோட்டத்துக்குள்ளே வந்துக்கலாங்க. 2 வழி, 3மே பஞ்சாயத்து ரோடுங்க. ஒன்று வந்து மண் பாதை, 2 வழி வந்து உங்களுக்கு தார் ரோடுங்க. இந்த தோட்டத்தை சுற்றிலையுமே ரோடு இருக்குது. பொது பாதை பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்னொருத்தருடைய தோட்டத்து வழி இதுக்குள்ளே வரணும். அது பார்த்தீங்கன்னா 10 அடி தடை சொல்கிறாரு, 15 அடியை வாங்கி கொடுக்குறேங்கிறாரு. ஆனால் நம்ம அந்த தோட்டத்து உள்ளே வந்து வர வேண்டிய அவசியம் இல்லைங்க. நம்மளுக்கு பஞ்சாயத்து தடம் இருக்குது. பஞ்சாயத்து தடத்தை வழியாக நம்ம உள்ளே வந்துக்கலாம். இந்த தோட்டத்தை வாங்கி நான் வந்து தென்னை மரம் போட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் வாங்கலாம். இல்லை இதை வாங்கி நான் ரீசேல் பண்ண போகிறேன் அப்படின்னிங்கனாலும் ஒரு சூட்டபுளான பூமிங்க. இல்லை வாங்கி நான் ஃபார்ம் லேண்டாக மாற்றி ஒரு 25 சென்ட்டாக சேல் பண்ண போகிறேன்னா சூப்பராக ஃபார்ம் லேண்டுக்கு சேல் பண்ணுறதுக்கு சும்மா அருமையாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா ஊரடி தோட்டங்க. இந்த தோட்டத்தை சுற்றிலையுமே உங்களுக்கு வந்து வீடு தான் இருக்குது. இப்போ இபி லைன் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த இபி லைனுக்கு அப்படியே தொட்ட மாதிரி கீழே உங்களுக்கு தெரியுதுங்களா, தார் ரோடுங்க. தார் ரோடு ஃபேஸ் பார்த்திங்கன்னா வடக்கு தெற்காக இருக்குதுங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு கிழக்கு மேற்காக பஞ்சாயத்து ரோடு இருக்குதுங்க. ரொம்ப அருமையான பூமிங்க. ஃபார்ம் லேண்டாக மாற்றுறதுக்கு வந்து அருமையாக இருக்குங்க. பக்கத்தில் பூராமே வீடு இருக்குதுங்க. யார் பார்த்தாலும் இந்த தோட்டம் பிடிக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. இது வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த லேண்ட் ஓனர்கிட்ட தான் இருக்குது. இப்போ தான் சேலுக்கு வந்துருக்குது. ஒரு வெளியூர் ஷிஃப்ட் ஆகிட்டங்காட்டி தென்னை மரம் போடுறீங்க அப்படின்னா அருமையான காப்பு வருங்க. இந்த ஏரியா பூராமே தென்னை மரம் தான். தண்ணி தீர்றதே இல்லைங்க. பிஏபி வாய்க்கால் பாசனம் வந்துடும். ஸோ அதனால் இந்த ஏரியா தண்ணி தீர்றது இல்லைங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஏரியா இது. இதெல்லாம் வந்து வயலாக இருந்ததுங்க. வயலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நெல் நடவு பண்ணிட்டு இருந்த வயல். அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. இப்போ வந்து இந்த லேண்ட் ஓனர் இங்கே இல்லை அப்படின்னுங்காட்டி இதை வந்து இப்போ சேலுக்கு கொடுக்குறாங்க. அதனால் நெல்லெல்லாம் ஒன்றும் நடவு போடுறது இல்லைங்க. எம்டியாக தான் இருக்குது. கிழமேக்கில் வந்து ரொம்ப நீளியாகவும் தெற்கு வடக்கில் அகலம் கம்மியாகவும் இருக்குங்க. ஆனால் ஃபார்ம் லேண்டை மாற்றுறதுக்கு சும்மா அருமையான பூமி இது. வாங்கி ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி இது. பக்கத்தில் பூராமே வீடுங்க. எந்த சைடில் திரும்பினீங்கனாலுமே எல் ஷேப்பில் பூராமே உங்களுக்கு வீடு. அந்த வீட்டை தாண்டி தான் நீங்கள் தோட்டத்துக்குள்ளே வருவீங்க. அந்த ஊருக்குள்ளேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரீட் வழியாக வந்து உள்ளுக்குள்ளே வந்துக்கலாங்க. ஒரு நல்ல லொக்கேஷனுங்க. ஆலியார் டேம் இதுலேருந்து பார்த்தோம்னா ஒரு 7-8 கிலோமீட்டரில் தான் இங்கே இருக்குது இந்த ஆலியார் டேமு. ஸோ நல்ல வியூ இருக்குது. ஆலியார் ஏரியாவை எங்களுக்கு பார்த்து கொடுங்க நிறைய பேர் சொல்கிறீங்க. அதுக்கான தோட்டம் தாங்க இது. ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குங்க. இந்த 1.4ங்க, அதாவது 1 ஏக்கர் 40 சென்ட்டுக்கு லேண்ட் ஓனர் கேட்கக்கூடிய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 90 லட்ச ரூபா தான் மொத்தமாக கேட்குறாருங்க. கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இதுதாங்க இந்த தோட்டத்துக்கு வரக்கூடிய 3வது வழிங்க. ஊருக்குள்ளேருந்து டைரெக்டாக உள்ளே வந்து பூந்துக்கலாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் டீட்டெயில் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.